ஈரோடு மாவட்டம் பவானி அருகே இருசக்கர வாகனத்தின் மீது தனியார் மினி பேருந்து மோதியதில் கணவரின் கண் முன்னே மனைவி உடல் நசுங்கி உயிரிழந்தார். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க நாம் கேட்கலாம். கண்ணன், மேலும் விவரம். ஈரோடு மாவட்டம் பவானி அருகிலுள்ள காளிங்கராயன்பாளையம் பகுதியில் கருக்களி, அவர் மனைவி நசீன் பானு, மகள் அருகானா ஆகியோர் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். இவர்கள் இன்று மூவரும் தனது மகளை நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் சுதந்திர தின விழாவிற்காக விட்டு தனது மொபைட்டில் கணவருடன் மனைவி வந்து கொண்டிருந்த போது பவானி அருகிலுள்ள லட்சுமி நகர் புதிய காவிரி ஆற்று பாலம் பகுதியில் இவர்களின் பின்னால் வந்த சுற்றுலா வேன் ஒன்று அதிவேகமாக வந்து மோதி தூக்கி வீசி உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே அவர் கணவர் கண் முன்னே இறந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்த சித்தோடு போலீசார் சம்பவ இடம் விரைந்து வந்து இறந்து கிடந்த உடலை மீட்டு பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் காயமடைந்த கணவர் மீட்டு ஈரோட்டில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.